பிரதர் என்ன பிரதர், நீங்க சொன்னது ஒண்ணு, நீங்க ஒண்ணு காட்டுனது ஒண்ணு. இல்ல பிரதர், என்ன சொல்றீங்க எனக்கு புரியல. நம்ம இப்படிதானே பிரதர் பேசணும். ஹாய் பிரதர், வணக்கம். நம்ம 2 வாரத்துக்கு முன்ன இந்த வீடு வாங்கியிருந்தீங்க, நம்ம சைன் பண்ணியிருந்தோம், அதுவும் ஜேபில சைன் பண்ணியிருந்தோம். இன்னைக்குதான் ஆஃப்டர் 2 வீக்ஸ்ல நீங்க இந்த வீடு வந்து பாக்குறீங்க. உங்க மனசு எப்படி இருக்கு பிரதர்? பிரதர், காட்டுனது ஒண்ணு, நீங்க ஆன்லைன்ல இங்க வந்து பாக்கும்போது பாக்குறது வேற லெவல்ல இருக்கு. ஆன்லைன்ல காட்டுற விஷயத்துக்கும் இங்க வந்து நேரா பாக்குறதுக்கும் ரொம்ப டிஃபரன்ஸ் இருக்கு பிரதர். பாக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சோ நீங்க எதிர்பார்த்த லெவல்ல இருந்துச்சா? நான் உங்கள்கிட்ட ஜூம்ல சொன்னது எல்லாம் நீங்க இங்க வந்து பார்த்ததுல கரெக்டா பூர்த்தியா இருந்துச்சா? இல்ல சொன்ன விஷயங்களை விட ரொம்ப அதிகமா தான் இருக்கு. என்ன பர்பஸ்க்காக எடுத்தீங்க? நான் வந்து ரொம்ப நாள் சிங்கப்பூர் வேலை செய்ய முடியாது பிரதர். சோ ஏன்னா அங்கங்க வேலை எல்லாம் இது பண்றாங்க. அதையும் தாண்டி நமக்குன்னு ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வேணும்ன்றதுக்காக இருக்கேன். நம்ம லோன் எல்லாம் வெட்டி போய் நமக்கு மேற்கொண்டு நமக்கு வருதுன்னா, இந்த ப்ராப்பர்ட்டி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வருதுன்னா கண்டிப்பா எடுத்து வச்சு ரொம்ப நல்லது பிரதர். அந்த ஒரு மைண்ட் செட் தான். கண்டிப்பா. நீங்க பாத்தீங்கன்னா நம்ம எவ்வளவு நாள் தான் ஒரே இடத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கோம், என்ன நடக்கும்னே நமக்கு தெரியாத இடத்துல இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி எல்லாம் வந்து நமக்கு லோனையும் கவு பண்ணி மேக் வந்து 500,000 வழி நமக்கு மாசம் மாசம் சம்பாரிச்சு கொடுக்கணும். அது நமக்கு ஒரு எக்ஸ்ட்ரா வருமானம் தானே. அதே சமயத்துல ஃபியூச்சர்லயும் நல்ல ஒரு டிமாண்ட் இருக்குல்ல. நீங்க மொத ப்ராப்பர்ட்டியா இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டியில கால் எடுத்து வச்சிருக்கேன். மொத வாழ்த்துக்கள்.